வெல்கம் டு தமிழ் சினிமா லைஃப் சேனல் சார்பாக அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த நடிகருடன் நான் நடிக்க மாட்டேன் என நயன்தாரா கூறியுள்ளது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நயன்தாரா பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகரால் கொண்டாடப்படுபவர் நடிகை நயன்தாரா. சரத்குமாரின் ஐயா படத்தில் நடித்து தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான அதில் படத்தில் பாவாடை தாவணியில் கியூட் பொண்ணாக ஹோம்லி லுக்கில் தோன்றி மக்களின் மனதில் இடம் பிடித்தார். இப்படத்தை கட் செய்து அப்படியே அஜித்தின் பில்லா படத்தை பற்றி பார்ப்போம். இப்படத்தில் பிகினிக் உடையில் தோன்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் கரங்கடித்து விட்டார். ஹோம்லி லுக்கில் இருந்து அப்படியே கிளாமர் லுக்கில் கலக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து ஸ்டாராக வலம் வருகிறார். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகை இவர்தானாம். பாலிவுட் நடிகர்களான ஆலியா பட், தீபிகா படுகோன் இவர்கள் எல்லாம் நயன்தாராவுக்கு பின்னால் தான் இருக்கிறார்களாம். அதிலும் கடந்த ஆண்டு ஷாருக்கான் நடிப்பில் வெளியான ஜவான் படம் வசூலில் அட்டகாசம் செய்து சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. இப்படத்தில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்திருப்பார். இப்படத்தின் மூலம் நயன் பாலிவுட் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துள்ளார். தென்னிந்திய ரசிகர்களைப் போலவே பாலிவுட் சினிமா ரசிகர்களும் நயன்தாராவை அமோகமாக ஆதரவு கொடுத்தனர். சமீபத்தில் நடைபெற்ற தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கும் விழாவில் ஜவான் படத்தில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலம் நயன்தாராவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. பாலிவுட்டில் அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருதை தட்டி தூக்கினார். இதன் மூலம் நயன்தாராவின் டிமாண்ட் பல மடங்கு உயர்ந்துவிட்டது. ஜவான் படத்தில் 10 கோடி சம்பளம் வாங்கிய நயன்தாரா தற்போது தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளாராம். இருப்பினும் தயாரிப்பாளர்கள் ஏராளமான நயனின் கால் சீட்டுக்காக கால் கடுக்க காத்திருக்கின்றனர். இப்படி இருக்க நயன்தாரா மிகப்பெரிய கோடீஸ்வர நடிகர் ஒருவரை ரிஜெக்ட் செய்து விட்டார். பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான் இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி தான். 2022 தி லெஜண்ட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தார். இப்படத்தில் சரவணனுக்கு ஜோடியாக பாலிவுட் கவர்ச்சி நடிகை ஊர்வசி ரவுடெலா நடித்திருப்பார். இப்படம் வெளியாகி டோட்டல் ஃப்ளாப் ஆனது. ஆனால் இப்படத்தில் ஹீரோயினியாக நடிக்க வேண்டும் என நயன்தாராவிடம் பல கோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் லெஜண்ட் சரவணன். ஆனால் நயன்தாராவின் நீங்கள் 100 கோடி கொடுத்தாலும் அந்த படம் வேண்டாம், உங்கள் கூட நான் நடிக்க மாட்டேன் என கராராக சொல்லிவிட்டாராம். அதன் பின்னர் தான் லெஜண்ட் படத்திற்கு ஹீரோயினியாக ஊர்வசி ரவுடெலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது இந்த தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் லெஜண்ட் படம் ஓடவில்லை என்றாலும் நடிகர் சரவணனுக்கே தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது. முதல் படத்தின் தோல்வியை தொடர்ந்து தற்போது சரவணன் வேறொரு படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு வருகிறார். நடிகை நயன்தாரா தமிழில் இறுதியாக நடித்த படம் அன்னபூரணி. இப்படம் மக்களை ஈர்க்க தவறி ஃப்ளாப் படமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் மற்றும் மண்ணாங்கட்டி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா பிசினஸிலும் செம ஆக்டிவாக இருந்து வருகிறார். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நயன்தாராவை பற்றி பார்த்தோம். மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்ப்பதற்கு தமிழ் சினிமா லைஃப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.